Morning champion, this is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டல் கட்டிங்கில் சிப் திக்னஸ் ரேஷியோ ஆர் கட்டிங் ரேஷியோ அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒர்க் பீஸ் வச்சுருக்காங்க. சிப் டூல் மூவ் ஆகும்போது சிப் இதாகுது. இந்த இந்த ஆங்கிள் ரேக் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இது ஷியர் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. இது திக்னஸ் சொல்கிறாங்க. இது சிப் திக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திக்னஸ் பார்க்குறோம். அன்கட் சிப் திக்னஸை செல்லமாக டீன்னு சொல்கிறாங்க. சிப் திக்னஸை டிசின்னு சொல்கிறாங்க. ரேக் ஆங்கிள் இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் இந்த இடத்துக்கு பேர் மேலே இருக்கிறதுக்கு பேர் ஃபேஸ்ன்னு அர்த்தம். ஆங்கிள் பிட்வீன் த ஃபேஸ் அண்டு பர்பண்டிகுலர் டு த மெஷின் சர்ஃபேஸ். மெஷின் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரோட லைனுக்கும் ஃபேஸ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஆல்ஃபான்றாங்க. ஆல்ஃபான்ற ரேக் ஆங்கிள். த ஆங்கிள் பிட்வீன் த ஹாரிசான்டல் லைன் ஆன் த மெஷின் சர்ஃபேஸ் டு த ஷியர் பிளேன் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் ஷியர் ஆங்கிள் சொல்கிறாங்க. ஸோ ஷியர் ஆங்கிள்னா பைன்னு சொல்கிறாங்க, ரேக் ஆங்கிள்னா ஆல்ஃபா சொல்கிறாங்க, அன்கட் சிப் திக்னஸை ஸ்மால் டீன்னு சொல்கிறாங்க, சிப் திக்னஸை டிசின்னு சொல்கிறாங்க. ஸோ சிப் திக்னஸ் ரேஷியோ ஆர் கட்டிங் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை டிசி, தட் இஸ் அன்கட் சிப் திக்னஸ் பை கட் சிப் திக்னஸ் சொல்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு கட் சிப் லென்த் டிவைட் பை அன்கட் சிப் லென்த்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு விசி பை பி, which is equal to sin alpha by cos of alpha phi minus alpha சொல்றாங்க. இது sin pi by cos pi minus alpha அப்படின்ற சொல்றாங்க. ஸோ இது சிப் திக்னஸ் ரேஷியோ கட்டிங் ரேஷியோக்கு 4 ஃபார்முலா இருக்கு. நமக்கு என்ன பார்க்கணும்னா 4 ஃபார்முலா இருக்கு. 4 ஃபார்முலாவில் r equal to t by tc தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது t, அந்த tனா அன்கட் சிப் திக்னஸ், tcனா சிப் திக்னஸ், lcனா சிப் லென்த் பை அன்கட் சிப் லென்த் அப்படின்றத எடுத்துக்கலாம். vcனா velocity of chip or velocity of flow அப்படின்னு சொல்லுவாங்க, by v cutting velocity, v னா cutting velocity சொல்லுவாங்க. sin pi sin of shear angle divided by cos pi minus alpha அப்படின்றது. இந்த 4 ஃபார்முலா எல்லாம் வந்துட்டா நமக்கு ஏதாச்சும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்ல அடிக்கடி கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஃபார்முலா சிம்பிளா இருக்கிறத பார்த்தாலே நமக்கு கேள்வி கேட்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா சிம்பிளா இருந்தா கேள்வி கேட்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதில் யார் பெரியவன், 2 பேர் இருந்தாங்கன்னா யார் பெரியவன் அப்படின்னு தெரியணும். இப்போ சிப் திக்னஸ் தான் பெரியவன், அப்போ ஆரோட வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரோட வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஏன் அப்படின்னா காரணம் சிப் திக்னஸ் தான் பெரியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். It's the shear angle phi which is equal to that formula tan phi which is equal to r into cos alpha by 1 minus r sin alpha. ஸோ நம்ம tan phi னா tanனா sin by cos னு வரும். ஆனால் இங்கே tan phi, ஆனால் இங்கே மேலே r cos alpha, cos மேலே வருது, கரெக்டாக நம்ம இது பண்ணணும், மேலே cos வரும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். r cos alpha divided by 1 minus r sin alpha அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இதில் என்னென்னலாம் கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ மெட்டல் வெளியில் வருது அப்படின்னு பார்த்தா சிப்பாக வருது அப்படின்னா அது ஷியர் ஆகி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெஷினில் ஷியர் தெரியணும். இப்போ இந்த இடத்துக்கு பேர் பிரைமரி ஷியர் ஜோன் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு பேர் செகண்டரி ஷியர் ஜோன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் பிரைமரி ஷியர் ஜோன், அந்த பக்கம் செகண்டரி ஷியர் ஜோன் அப்படின்றாங்க. இந்த ஆங்கிளை மட்டும் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போடுறாங்க. ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பை இருக்க கோடு இங்கே பார்க்குறீங்க. இங்கே கீழே வி போகிறது, பை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஎஸ் ஷியர் வெலாசிட்டி போகும். அது ரெண்டுத்தையும் இணைக்கிற கோடு ட்ரையாங்கிள் க்ளோசிங் ட்ரையாங்கிள் அப்படி பண்ணணுன்றதுக்காக அதை இணைக்கும் போது அது இட் இஸ் த சிப் வெலாசிட்டி. இப்போ இங்கே விசினா சிப் வெலாசிட்டி, வினா கட்டிங் வெலாசிட்டி, விஎஸ்னா ஷியர் வெலாசிட்டி சொல்லலாம். நம்ம லேமி எப்போ சொல்லியிருக்காரு, அந்த வெலாசிட்டியும் அதுக்கு ஆப்போசிட் சைன் ஆஃப் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ விக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா விக்கு ஆப்போசிட்டாக சைன் 90 மைனஸ் பை மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்புறம் இது வி கட்டிங் வெலாசிட்டி, விசினா சிப் வெலாசிட்டி ஆர் ஃப்ளோ வெலாசிட்டி, அதுக்கு ஆப்போசிட்டாக வெறும் பை தான் இருக்குது, அப்போ சைன் பை போட்டுக்கலாம். அதே போல் விஎஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 90 மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, அப்போ சைன் 90 மைனஸ் ஆல்ஃபா போட்டோம். அப்போ வி பை காஸ் பை மைனஸ் ஆல்ஃபா, விசி பை சைன் பை ஈக்குவல் டு விஎஸ் பை காஸ் ஆல்ஃபா அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வி மேலே ஒன்றுமே இல்லைன்னா கீழே 2 பேர் வருவாங்க. மேலே 2 பேர் இருந்தாங்கன்னா இங்கே ஒருத்த மட்டும் வரும். மேலே 2 பேர் இருந்தாங்கன்னா இங்கே ஒருத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே சி வந்தால் இங்கே எஸ் வரும், இங்கே எஸ் வந்தால் சி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஸுக்கு தொடர்புடைய ஆல்ஃபா, சிக்கு தொடர்புடைய பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஒருத்த மட்டும் கீழே 2 பேர் வந்தால பை மைனஸ் ஆல்ஃபா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பை அண்ணன், ஆல்ஃபா தம்பி. பைனா யாரு? அண்ணன், ஆல்ஃபானா தம்பி. பை ஷியர் ஆங்கிள், ஆல்ஃபா ரேக் ஆங்கிள் அப்படின்னா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். இது மோஸ்ட் கொஸ்டின் ஜோன், கொஸ்டின் ஃபேவரேட் ஜோன். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் திரும்ப திரும்ப காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா படத்தை ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னலாம் இருக்குது, வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி வரையுது, யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்றத திரும்ப யோசிச்சு பார்த்து இது பண்ணும்போது நல்லா ரிவ்யூஸ் ஆகிக்கலாம். இன்னைக்கு நிவேதாவோட சேர்ந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஷியர் பிளேனை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையும் பிரித்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து சிப் திக்னஸ் ரேஷியோ பற்றி கற்றுக்கிட்டோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கட்டிங் ரேஷியோன்றது கற்றுக்கிட்டோம். அப்புறம் பிரைமரி ஷியர் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், செகண்டரி ஷியர் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஷியர் ஆங்கிள் வந்து tan phi equal to r cos alpha divided by 1 minus r sin alpha ன்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப் v by cos pi minus alpha equal to vc by sin pi equal to v ds by cos alpha ன்னு கற்றுக்கிட்டோம். இவ்வளோ கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ.